செய்யும் கானா தேசத்திலே கரை சேர்த்து தம் மக்களை பேருறவு கொள்ள செய்தார் இறைவன். இலட்சிய வாழ்வில் கட்டாயம் துன்பங்கள் இருக்கும். ஆனால் அந்த துன்பங்கள் ஒருபோதும் லட்சியத்தை சிதைக்க இயலாது. இறுதியில் லட்சியம் மட்டுமே வேண்டும் என்பதைத்தான் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. எனவே இருளில் இருந்து ஒளிக்கும் சாவிலிருந்து வாழ்வுக்கும் கடந்து சென்ற இறைவனை வழித்துணையாகவும் வாழ்வாகவும் கொண்டு நமது பயணத்தை தொடர்வோம். அதற்கான அறிவுரையை செலுத்துவோம். இத்திருவிழிப்பு சடங்கானது ஒளி வழிபாடு, இறைவாக்கு வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, நற்கருணை வழிபாடு என 4 பகுதிகளை கொண்டுள்ளது. நாம் அனைவரும் ஒளியால் இறைவனின் மக்களாக வாழ வேண்டும் என்பதை ஒளி வழிபாடு எடுத்து காட்டுகிறது. இறைவன் தொடக்கத்தில் இருந்து தம் மக்களிடையே புரிந்துள்ள ஆற்றலின் செயல்களை திருச்சபை சிந்தித்து அவர் அந்த வாக்குறுதிகளில் நம்பிக்கை கொள்ள உதவும் என்பது. இறைவாக்கு வழிபாடு திருமுழுக்கினால் நாம் அனைவரும் திருச்சபையில் புதிய உறுப்பினர்களாக மாறி இறைவனின் இறையாட்சி கனவுகளை நனவாக்குகின்றோம் என்பதை திருமுழுக்கு வழியாக இணைக்கப்படுத்துகின்றது. இறுதியாக ஆண்டவர் தம் இறப்பாலும் உயிர்ப்பாலும் முன்னேற்பாடு செய்திருந்த திரு விருந்துக்கு திருச்சபை அழைக்கின்றது என்ற உயரிய கருத்தை 4வது பகுதியான நற்கருணை வழிபாடு வலியுறுத்துகின்றது. பக்தியோடு இத்திருச்சடங்குகளை பங்குபெற்றுள்ளோம். நாங்கள் நம்முடைய திருவிழிப்பு சிறப்பு வழிபாட்டினை இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றோம். எங்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கையின் பொருட்டு ஆண்டவருடைய திருச்சிலுவை அடையாளத்தின் வழியாக எங்களுடைய திருவழிபாட்டை ஆரம்பிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இவ்விரவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறைவார்த்தையை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம். அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். இப்பொழுது எரிகின்ற நெருப்பு ஆசீர்வதிக்கப்பட இருக்கின்றது. மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் மீது உமது மாட்சியின் பேரொளி சுடர்ந்திடச் செய்கிறே. இப்புது தீயை புனிதப்படுத்தியறலும் இவ்வாறு இப்பாஸ்கா திருவிழா வழியாக விண்ணகத்தின் மீது கொண்ட ஆவலால் நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா மாட்சியின் விழாவுக்கு வந்து சேரும் வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து நேற்றும் என்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் நேரங்கள் அவருடையன, காலங்களும் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே.
என்றென்றும் எக்காலமுமே. ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்குரிய காயங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். மாட்சியுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனத்திலும் இருள் அகற்றுவதாக. அப்படியே தூக்கத்துக்குள்ளே வாய்ப்பில்லை. இப்பொழுது நாங்கள் பவனியாக ஆலயத்திற்குள் செல்வோம். தயவு செய்து எல்லாரும் ஆலயத்திற்குள் வரவும். கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவா உமக்கு நன்றி.
இப்பொழுது பாஸ்கா புகழுரை பாடப்படும். விண்ணக தூதரணி மகிழ்வதாக, இப்புனித நிகழ்வில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாபெரும் மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொளியால் உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒளிந்ததென உணர்வதாக. இப்பெரும் சுடரால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவை களி கூர்வதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொளியால் இக்கோயில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகின்றேன், என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீர்களாக. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட அருள் கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடும் முழு மனதோடும் வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்றும் உள்ள தந்தைக்கு தமது பெயரால் செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தாம் சிந்திய இரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் முன்னோரான இஸ்ராயல் மக்களை
நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால் நனையாமல் செங்கடலை கடக்கச் செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. உலகெங்கும் என்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே. நிறம் மீது அருள் கூர்ந்து காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உண்மை அளிக்க கிறிஸ்துவின் சாவு திண்ணமாய் தேவைப்பட்டது. எத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் பெரு பெற்ற குற்றமே. ஓ மெய்யாகவே பெரு பெற்ற இரவே, பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர் தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பெரு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும், நாள் மகள் உற இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்து. ஆகவே புனிதப்படுத்தும் இரவின் திருநிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோருக்கும் ஆசின்மையையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்விரவில் நாங்களும் அது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாலான மொழிகளிலிருந்து உருவான இத்திரியை புனித திரு அவை தம் பணியாளர்களின் கையால் மிகச் சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் ஆட்சிக்காக செந்தணலாய் சுடர்விட்டெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்று தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தீனி தந்த மெழுகு உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதருக்குரியவையோடும் இணைந்தது மெய்யாகவே பெறு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரை உம்மை வேண்டுகிறோம், உமது பெயரின் மாட்சிக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு
விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போது இது சுடர் விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்திருவிழிப்பு சிறப்புடன் தொடங்கியுள்ள நாம் அமைதியான இதயத்தோடு இப்போது இறை வார்த்தையை கேட்போமாக. கடந்த காலங்களில் கடவுள் தம் மக்களை இவ்வாறு மீட்டார் என்றும் உறுதியாக தம் திருமகனை நமக்கு மீட்பராக அனுப்பினார் என்றும் சிந்திப்போமாக. மேலும் விடுதலை அளிக்கும் இந்த பாஸ்கா விழாவில் மீட்பின் நிறைவுக்கு நம் இறைவன் நம்மை விட்டு செல்வாராக. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்ற ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவென்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரள்களுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரில் நின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழ் உள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகில் உள்ள கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழ மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள், நாட்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினில் ஒளி பிளம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி பெற விண்விரிவினில் ஒளி பிளம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இருபெரும் ஒளி பிளம்புகளை உருவாக்கினார். பகலை ஆழ்வதற்கு பெரிய ஒளி பிளம்பையும் இரவை ஆழ்வதற்கு சிறிய ஒளி பிளம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆழ்வதற்கும்
ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தின் நிலத்திற்கு மேலே பறவைகள் பறப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாள் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி.
அனைவரும் எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய செயல்கள் அனைத்தையும் நீர் வியப்புக்குரிய வகையில் சீர்படுத்துகின்றீர். தொடக்கத்தில் நீர் உலகத்தை படைத்தது மாபெரும் செயலாலே இறுதி நாள்களில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பது அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்பு அடைந்த மக்கள் இதை கண்டுணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இரண்டாம் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வார் என்றார். இஸ்ரேல் அனுபவத்துக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலியரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்த நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கிளை காற்றை இரவு முழுதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலிய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போகச் செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர் இஸ்ரேலிடம், நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியருக்காக நமக்கு எதிராக போராடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்ததற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னிய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அங்கிய எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமர்த்தினர். திரும்பி வந்து நீர்த்திரள்கள், தேர்கள், குதிரை வீரர்கள் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில்
எகிப்தியர் படி நின்று இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேல் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டிய செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடம் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேறி பாடிய பாடல் வருமாறு. அனைவரும் எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றிய அருஞ்செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோம். உமது வலக்கையின் ஆற்றலால் ஓரினத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தீர். அவ்வாறே புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பு அளித்து வருகின்றீர். எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ராயல் இனத்தாருக்கு உரிய மேன்மையின் முழுமையை அடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மூன்றாம் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 11 முடிய. ஆண்டவர் கூறுவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள்.
தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், எப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரேலின் தூதரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவார். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கின்றார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளையரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கும் விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். இது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
அனைவரும் எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உலகின் ஒரே எதிர்நோக்கு நீரே, இக்காலத்தில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளை உம்முறை வாக்கினர்களின் வழியாக முன்னறிவித்தீர். இன்றைய காலங்களின் மறை நிகழ்வுகளையும் வெளிப்படுத்தினீர். உமது தூண்டுதலால் அன்றி நம்பிக்கையாளரின் எந்த விதமான நற்பண்பும் வளம் பெறாது என்பதால் மக்களின் இறை ஆவல்களை கனிவுடன் பெருக செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.